எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம், பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும், நடிகருமான நடிகருமான விஜய். விஜய் அவர்கள் இந்த 10th 12th படிச்ச ஸ்டூடண்ட்ஸுக்கு நல்ல ஊக்கமளிக்கும் நல்ல வகையில மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு வந்து 2ஆம் ஆண்டு 2வது கட்டமாக கட்டமாக இன்னைக்கு நடந்துகிட்டு கொடுத்துட்டு இருக்கு. இருக்காரு. ஸோ அதை பத்தின விரிவான டீட்டெயில்ஸை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். வெல்கம் டு YB YB Prime. பிரைம். ஸோ விஜய் அவர்கள் போன தடவை மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுதான் நான் பேசுறது. அடுத்த தடவை இந்த விழால நான் பேச மாட்டேன். மாட்டேன், விருது தான் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஏன்னா ஆனா இன்னைக்கு பேசுறதே பேசியிருக்காரு. பேச வேணாம் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த சொன்னாரு. இன்னைக்கு ஆனா பேசியிருக்காரு. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த அவர் ஒரு பேசியிருக்காரு. அரசியல் கருத்தை வந்து முன் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். முதன்முறையாக தமிழ்நாட்டுல நீட்டுக்கு எதிரான குரல் ரொம்ப நாளாவே கொடுத்துட்டு தான் எல்லா இருக்காங்க. கட்சிகள் மத்தியிலையும் வந்து இது இருந்திருக்கு. ஆனா இப்போ தளபதி விஜய் அவர்களும் நீட் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த தடவை நிறைய தரவுகளோட பேசுறத நம்ம பார்க்க முடிஞ்சது. பேக் எண்ட்ல நிறைய ரிசர்ச்சும் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பொத்தாம் பொதுவா ஏதோ பேசணும்னு பேசாம இதற்கான பட்டியல தரவுகளை வந்து தயார் பண்ணிட்டு வந்து விஜய் பேசியிருக்காரு. அது வந்து அவர் பேசும்போது அது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1975 வரைக்குமே கல்வி வந்து மாநிலங்கள் பட்டியலில் தான் இருந்தது, பொதுப்பட்டியலில் கிடையாது. கிடையாது. பொதுப்பட்டியல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட பட்டியல். இப்போ நம்ம மத்திய அரசுன்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் பேசும்போது எந்த இடத்துலயும் மத்திய அரசுன்னு சொல்லல. ஒன்றிய அரசு அப்படின்ட்டாரு. என்ன புரியல, ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு விஜய் அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா திமுக வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுத்த அறிக்கையிலையும் சரி, எல்லாமே எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போட்ட ட்வீட்லயும் சரி, ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு அதை வந்து மத்திய அரசு வந்து எதிர்த்தாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க வந்து மத்திய அரசு தான் சொல்லணும். அது என்ன எல்லாரும் மத்திய அரசு சொல்லும்போது நீங்க ஒன்றிய சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கு, எந்த இடத்துலயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது இல்ல அப்படின்றத கோட் பண்ணி நிறைய பேர் அந்த விஷயத்த சொன்னாங்க. சோ விஜய் அவர்களும் அதன் அடிப்படையில வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு வந்து பதிவிட்டு இருக்காரு. சோ அதேதான். இப்ப அந்த தரவுல என்ன சொல்றாருன்னா 1975 வரைக்குமே கல்வி வந்து மாநிலங்கள் பட்டியலில் தான் இருந்தது. சோ பொதுப்பட்டியலுக்கு போனதுதான் இந்த பிரச்சனை காரணம். சோ இனிமேல் அது வந்து மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்ற விஷயத்த அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. சோ அதுக்கு அடுத்த விஷயமா என்ன சொல்றாருன்னா, பன்முகத்தன்மை நம்ம நாட்டோட பலம். அது பலவீனம் கிடையாது, பலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு பன்முகத்தன்மை. ஸ்டேட்லயும் வந்து ஒவ்வொரு விதமான கலாச்சாரம், உணவு பழக்க முறை, அவங்க அவங்க மொழிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், அவங்க நிலத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த நாட்டோட பலம் தான். இந்தியான்றது வந்து இந்த பன்முகத்தன்மை கொண்டதுனால தான் இது இந்தியா பலமா இருக்கு. அது வந்து பலவீனம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலபஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்க சிலபஸ்ல மேஜரான ஹிஸ்டரியா என்ன இருக்கும், மேஜரான விஷயமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கலாச்சாரங்கள், தமிழ்நாட்டோட உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி நம்மை ஆண்ட அரசர்கள், சுதந்திர ராஜராஜ போராட்ட சோழன், சுதந்திர போராட்ட தியாகிகள், இவங்கள பத்தியான நிறைய குறிப்புகள் வந்து இருக்கும். ஆனா இதுவே எஜுகேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் கீழே வந்துச்சுன்னா அப்படி இருக்காது. ஏன்னா மொத்த இந்தியாவுன்னு சேர்த்து யாரெல்லாம் முன்வரிசை இருக்காங்களோ, அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆகட்டும், இல்ல நம்ம ஆண்ட பெரிய பெரிய அரசர்களாகட்டும், முன்வரிசையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த புக்ல வந்து அதாவது அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்காது அப்படின்றதுதான் அதான் இங்க பிரச்சனை. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் ஒரே நாடு, ஒரே கல்வி முறை, ஒரே சிலபஸ் அப்படின்றது தவறு அப்படின்றத விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன தீர்வு? இப்ப நீட்டை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது. ஒரே கல்விக் கொள்கை கூடாதுன்றீங்க, நீட்டு கூடாதுன்றீங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அவர் வந்து ஒரு 2 சஜஷன் சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு விஷயமா பாக்குறேன் அதை. நிரந்தர தீர்வு அப்படின்னா நீட்டை ரத்து பண்ணிடணும். அப்படி இல்ல அது வந்து நீட்டை வந்து இப்போதைக்கு ரத்து பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அப்ப வேற என்ன பண்ணலாம்? இதுவே இல்ல, இப்ப இது உடனே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்னு கொண்டு வாங்க. சோ இது வந்து கல்வியையும் சுகாதாரத்தையும் கன்கரண்ட் லிஸ்ட்ல பொதுப்பட்டியல்ல எடுத்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வாங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவ்வளவு தூரம் ரிசர்ச் பண்ணிட்டு அவர் இறங்கியிருக்காரு. ஸோ இந்த கருத்துக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்க குறிப்பிட்ட திமுக, அதிமுக விட ஜெயக்குமார், அப்புறம் வந்து திருமாவளவன் அவர்கள், இவங்க நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இதை வந்து விஜய் அவர்கள் இந்த நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும் அப்படின்றத வந்து சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சில ஏழை எளிய மக்கள், ஒதுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதை வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியாது. அவங்களால இதற்கான பொருள் செலவையும் நேர செலவையும் அவங்களால வந்து செய்ய முடியாதுன்ற காரணத்தினால இதை வந்து நீங்க வந்து ரத்து பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து எட்டாக்கனியா இருக்கு நீட்டுன்றதுனால.
அவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் பட்சத்தில் இதை வேணான்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவர் பேசின கருத்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது இந்த நீட் சம்பந்தமா நீட் தேர்வு எதிரானது, மாணவர்களுக்கு எதிரானதுன்னு விஜய் பேசுறது தவறு அப்படின்றத தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவின் தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு. அந்த லிஸ்ட்ல இதை நீங்க பாருங்க, இதுல அரசு பள்ளி மாணவர்கள் ஆஃப்டர் நீட் வந்ததுக்கு அப்புறம் ஷீட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நீட் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் மருத்துவ படிப்புக்கு போயிருக்காங்க அப்படின்றத பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அண்ணாமலை போட்டிருக்காரு. விஜய் அவர்களோட கருத்துக்கு ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்கல, ஆனா சைலண்டா இருக்காங்க. ஆனா இது எப்படின்னா, இது நீட்ன்றது வந்து தவறானது ஒன்றும் இல்லை, இதனால வந்து மக்கள் பயன்பெற்று தான் இருக்காங்க. ஸோ நீங்க சொல்ற அளவுக்கு நீட் ஒன்று அவ்வளோ கொடிய வந்து ஒரு விஷயம் கிடையாதுன்றத அண்ணாமலை அவர்கள் சொல்ல வராங்க. ஸோ இதுல வந்து விஜய் அவர்கள் முடிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார், அது வந்து பயங்கரமான விஷயம். அது வந்து எப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி என்ன சொன்னார்னா, லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். நீங்க படிக்கிறத ஜாலியா பண்ணுங்க, எஜுகேஷனை வந்து செலிப்ரேட் கொண்டாடுங்கன்றார். அதே மாதிரி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை விட பெட்டரான இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களோட உயிரையோ இல்ல அதுக்காக தோண்டு போயோ இல்ல ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துட வேணாம். ஒரு சான்ஸ் இல்லையா, இன்னொரு சான்ஸ் கடவுள் உங்களுக்காக வச்சிருப்பாரு. ஸோ நல்ல ஒரு மனதைரியத்தோட இன்னும் கொஞ்சம் முன்னேறி போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசியில வந்து விரைவில் சந்திப்போம் அப்படி கை தூக்குனாரு. ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான் எல்லாம். கதை தலைவர் வந்துட்டாரு, நம்மளும் சந்திப்போம். விஜய் அவர்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விழா மேடையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதோட நிறைய தொகுப்பை நாளைக்கு நம்ம ஒய்பி பிரைம்ல பேசுவோம். இன்னைக்கு நாங்க பார்த்த வரைக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லாராலும் வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, காமராஜர் எம்ஜிஆர் அடுத்து கல்வியை தூக்கி கொண்டாடும் தளபதி விஜய் அப்படின்னு ஒரு பேரண்ட் சொல்லியிருந்தாங்க. உண்மையும் கூட. ஏன்னா கல்விக்கு என்னதான் தனித்தனியா மற்றவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் விஜய் அவர்கள் பண்ற இந்த விஷயம் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கோம், ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா படிப்பு தான் நம்மளை உயர்த்தும். இப்ப 10th 12th படிக்கிற பசங்களுக்கு நம்ம நல்லா படிச்சா விஜயை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு சின்ன ஊக்கத்தை வந்து தரும். ஏன்னா இப்போ ஒரு 80-70 மார்க் வாங்கிட்டு இருக்காங்க கூட, சரி இன்னொரு 20 மார்க் வாங்கினா விஜய் பார்த்துடலான்ற ஒரு அந்த உத்வேகத்தோட படிக்கிறதுக்கு இது ஒரு உந்துதலா இருக்கும். ஸோ இது உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த பெற்றோர்கள் சொன்ன கருத்துக்கு நாங்க வந்து அதை வணங்குறோம். விஜய் எந்த விதத்துல வேணாலும் ட்ரோல் பண்ணலாம், அவரோட மத்த எந்த ஸ்டாண்ட்ல வேணா நீங்க அவரை ட்ரோல் பண்ணலாம், பட் இந்த விஷயத்துல ட்ரோல் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் பண்றது வந்து தவறு தான். இன்னொன்று, திருநங்கை ஒருத்தவங்களுக்கு பரிசளித்தார். அவங்களும் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க, நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க, அதனால பரிசளித்தார். அவங்க சொன்ன ஒரு விஷயம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அது வந்து விஜய் அவர்களோட டேக். அதே மாதிரி பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாரும் இல்லை அப்படின்றத ஒன்ஸ் அகைன் விஜய் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக கூட பறையில நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், முடிஞ்ச அதையும் போய் பாருங்க. அதாவது மாணவிகளை வந்து ஒரு சேர வந்து பார்க்குறாரு. இவங்க வந்து இதனால இவங்க பிறப்பால் இவங்க அது மேலே கீழே இல்லை, அவங்க வந்து ஜென்ரலாக வந்து மேலே கீழே அப்படி இல்லாம எல்லாருக்கும் வந்து அவர் வந்து சம ஈக்குவாலிட்டி கொடுத்திருக்காரு, ஈக்குவாலிட்டி கொடுக்குறாரு. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். அது வந்து ஒன்றும் இல்லை, பாடகி சுசித்ரா அவர்கள் கான்ட்ரவர்சி குயின்னு சொல்லலாம். அவங்க பேசினாலே இப்ப எல்லாம் பயங்கர கான்ட்ரவர்சி. அவங்க சமீபத்துல ஏதோ ஜோசியரா மாறிட்டாங்கன்னா தகவல் அந்த வீடியோ தான் அதுதானா. சோ அவங்க விஜய் அவர்களை பத்தி ஒரு விஷயம் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு ஏற்கனவே வெளியே வந்துச்சுல, முன்னாடி பழசு, இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு, மாசம் வராங்க, மாசம் வந்துருவாங்க. என்னன்னா அவர் வந்து அரசியலுக்கு வர்றார் அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வரும் பட்சத்தில் அவங்க அப்பா கூட தான் இருக்கணும், எஸ்எஸ்சி அவர்கள் கூட தான் இருக்கணும், பேரண்ட்ஸ் கூட இருங்க, இல்லாட்டி பேரசைட் உள்ள வந்துடும். பேரசைட் புரியல, அவங்க தான் சொன்னாங்க. யார சொல்றாங்க அப்படின்னா விஜய்க்கு. ஓகே ஓகே புரியுது. த்ரிஷாவை வந்து பேராசைட் சொல்லிருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு விடாம நான் பாட்டுக்கு செவரண்டா போயிட்டு இருக்கேன். ஒத்த போட்டோ, ஒரே ஒரு போட்டோ ஷேர் பண்ணதுக்கு போட்டோ ஷேர் பண்ண தவறுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கில்லி காலகட்டத்தில இருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு கூட வெளில போகிறது வர்றது சகஜம். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் வெளியூரில் இருப்பீங்க, வெளிநாட்டில் இருப்பீங்க. இப்போ நம்மளே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னா வெளில ஷாப்பிங் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அதை வந்து ஷேர் பண்ணுறதுனால இவங்க வந்து பேராசைட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் வந்து முற்றிலும் ஏன் அவங்க சுசித்ரா வந்து அந்த பேராசைட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுன்றதுக்கு அவங்களே விளக்கம்னு சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ ஏன் அந்த ஃபோட்டோவை வந்து வெளியிடணும்? ஏன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவர், மாநில தலைவர். அதனால இவங்க என்ன கம்பேரிசன் போறாங்கன்னா, ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி. இது என்ன விதமான கம்பேரிசனே தெரியல. இது வந்து சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. இதெல்லாம் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் புரிதலே ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு
எம்ஜிஆரையும் எம்ஜிஆர் குடும்பத்தையும் பாத்துக்கலான்றாங்க. உண்மையிலே ஹிஸ்டரியை படிங்க. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா பட்ட அவமானங்கள் எவ்வளோன்றது, அந்த எம்ஜிஆரோட இறப்புலே வந்து எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிச்சாங்க. அது இல்லாம சட்டமன்றத்துல வந்து ஜெயலலிதா அனுபவித்த துன்பங்கள் எத்தனை, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இன்னமும் இருக்கு அந்த போட்டோஸ்லாம். சோ நீங்க அதை கம்பேர் பண்றது பிலோ த பெல்ட் போய் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அதை எடுத்து த்ரிஷாவை கம்பேர் பண்றது, ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஏதாவது அரசியல் சார்ந்து பேசியிருக்காங்களா இல்ல ட்வீட் போட்டிருக்காங்களா? இல்ல. அவங்க பேசுனது ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, ஒரு ஜென்ரலான இடத்துல பீட்டாவுக்கு ஆதரவா ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. அது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை 2016-15 காலகட்டங்கள்ல. இப்ப அவங்க அரசியல்லே இல்ல. அரசியல் இப்ப நீங்க யாரை கூப்பிட்டு கேட்டாலும் த்ரிஷானா நடிகைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களையும் நீங்க விஜயும் கனெக்ட் பண்ற விஷயமே தப்பு. இதுல நீங்க அவங்க அரசியல் ஆசைப்படுறாங்க, அரசியல்ல வந்துருவாங்க, கட்சியை பிடிங்க, பேராசைட்டு குடும்பத்தை பிரிச்சிருவாங்க, என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்றதான் இப்ப ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டு வரும் பாடகி சுசித்ரா அவர்கள் வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. இல்ல இப்ப நாங்க பேசும்போது உங்க வீடியோ எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க பேசுறத எங்களுடைய கருத்து, நீங்க பேசுனதுக்கு எங்களுடைய கருத்தை நாங்க சொல்றோம். உங்க மேல அவதூறு பரப்பல நாங்க. இப்ப நீங்க பரப்புறது, நீங்க சொன்ன விஷயம் த்ரிஷாவுக்கு அவதூறு. போட்டோ மட்டுமே காரணம் வச்சு அந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொல்றது முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா எல்லாரோட போன்லயும் ஒரு 1700 போட்டோ இருக்கும். அதுக்குன்னு என்ன எல்லாரும் போய் பாராசைட் பண்ணி சுத்திட்டு இருக்காங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே. இன்னொரு விஷயம் வந்து ஜாதகம் நீங்க சொன்னதுதான். அங்க வந்து ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு சீரியஸான ஜோசியரை வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா பாடகி அரசியல்ல வந்தாருன்னா விஜய் தோத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்கள பத்தி விஜயோட ஜாதகத்தை வந்து கரைச்சு குடிச்சிருக்காங்க. என்னன்னா அவங்களுடைய தங்கச்சி கிடைச்ச வரமா, தங்கச்சி ராஷ்மிகா மந்தானா, புரியல, ராஷ்மிகா மந்தானா தங்கச்சி ஆயிட்டாங்க. சரி ஓகே. லோகேஷ் கனகராஜ் தம்பி. இது எப்ப அவர் டைரக்டர்ல தம்பி விஜயோட அவர் அண்ணன் தானே கூப்பிடுறாரு, அதனால தம்பி தான். அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இவங்க அதுக்கு அடுத்து சொன்ன விஷயம், அவர் தம்பியா நினைச்சு போறாரு, தங்கச்சியா நினைச்சிட்டு போறாரு, ஃப்ரெண்டா நினைச்சு போறாரு, பிரச்சனை இல்லை. விஜயோட எண்ணம் சரி இல்ல. ராஷ்மிகா ஒரு ராக்கி கட்டி விட்டுரு. நீங்க தான் சொல்றீங்க தங்கச்சின்னு, அப்புறம் எப்படி விஜயோட இது வந்து விஜய் அவர்களை எப்பேற்பட்ட ஒரு எதை சொல்ல வரீங்க நீங்க? எல்லாருமே மேடைகள்ல பாத்தீங்கன்னா நண்பா, நண்பி, தங்கச்சி, அண்ணன், அப்படி தம்பின்னு தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறத வந்து நீங்கள் யாரை இழிவுபடுத்த பண்ணுறீங்கன்னு தெரியல. ரொம்ப ஒரு தவறான ஒரு பதிவு இது. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எனக்கு உங்கள் மேலே நிறைய மரியாதை இருக்குது. இதோ நீங்களே அதை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் கேட்குற அதே கேள்வி தான். இப்போ த்ரிஷாவை பற்றி எதுக்கு பேசணும்? நீங்கள் த்ரிஷாவை பற்றி பேசுறீங்கன்னா அந்த த்ரிஷா அவங்க ஃபோட்டோ போட்டது பர்த்டேக்காக. நீங்கள் இப்போ ஏன் த்ரிஷாவை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறது நிறைய விஷயங்கள், இவங்க பேசுனது நிறைய விஷயங்கள் ரொம்ப கான்ட்ரவர்சியானது. ஏன்னா முன்னாடியுமே பேசியிருக்காங்கல்ல, விஜய் வீட்டில் பார்ட்டி நடக்குது, தனுஷ் அவர்களை பற்றி தவறான ஒரு கருத்து, எதுவுமே ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் பழைய நடிகைகளை உள்ள எடுத்துட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டில் இல்லாத நடிகைகள் இல்லை அசீன் அவர்களையும் பழைய சங்கீதா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து விஜய் கூட வந்து ஒட்டிக்குவாங்கன்ற இது இப்போ இவங்க பார்த்தாங்களா இல்லை கணிச்சிருக்காங்க. ஜாதகத்தில் அம்மா சுசித்ரா அவர்களின் கணிப்பு வந்து சங்கீதா அவர்களும் அசீன் தானே, அசீன் அவர்களும் வந்து விஜய் கூட வந்து ஒட்டிப்பாங்கன்றது வந்து சுசித்ரா அவர்களின் கணிப்பு. அம்மா சுசித்ரா ஆமா அம்மா சுசித்ரா பாடகி சுசித்ரா கிடையவே கிடையாது. அம்மா சுசித்ரா அவர்கள் நீங்க தான் எங்க ஜாதகத்தை வேணாலும் அனுப்பிச்சு எங்க கூட யாராவது ஒட்டுவாங்கன்னு சொல்லுங்க. இவெல்லாம் ரொம்ப நாளா தனியாவே இருக்காங்க, யாராவது ஒட்டுவாங்கன்னு பார்த்து சொன்னீங்க. விஜய் கூட மட்டும் ஒட்டணும் ஒட்டலாம் இல்லை, எல்லாரும் கூடயும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பொது வெளின்னு வந்துட்டா மற்றவங்களை விமர்சனம் பண்றதற்கும் அவங்க சொன்ன கருத்துக்கு அப்போசிஷன் கருத்து சொல்றதும் சரியான விஷயம், அது தப்பு இல்லை. ஆனா அந்த விமர்சனம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். ஸோ நீங்க ஒரு விமர்சனம் விஜய் மேல வைக்கும்போது அவரோட கருத்தோட விமர்சனம் வச்சீங்கன்னா நம்மளும் கண்டிப்பா அதுக்கு நம்ம வந்து எதிர்த்து பேசலாம். கருத்தோடு கருத்து சண்டை போடலாம், அது தவறே கிடையாது. இப்ப தனி மனித தாக்குதல் வந்து வேணாம். இப்ப இன்னைக்கு நீட்டை எதிர்த்து விஜய் அவர்கள் பேசுறாரு. ஆப்போசிட்ல பாஜகவை சார்ந்தவர்களும் சரி, அண்ணாமலையை போன்றவர்களும் சரி என்ன சொல்றாங்க? அவங்களோட கருத்துக்கு விஜய் சொன்ன கருத்துக்கு வந்து தப்புன்றாங்க தவிர விஜய் என்ன யோக்கியமா, விஜய் யாரும் பேசல. அதுதான் நாகரிகம். அதை எல்லாருமே கத்துக்கணும். இப்ப ட்ரோல் பண்றது எதுக்காக ட்ரோல் பண்றோம்? அவரோட கருத்தோட போதுங்க. பர்சனல் லைஃப்ல தலையிடுறது எந்த விதத்திலையும் சரியில்லை. ஸோ இப்போ வரை ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கிற முக்கியமான விஷயம் வந்து நாளையோட YB பிரைம்ல வந்து உங்க கூட ஷேர் பண்றோம். இன்னைக்கு இதோட இந்த கடையை முடிக்கிறோம். நன்றி வணக்கம்.